ஹே டக்கேலா, என்னாச்சு? அந்தரத்துல தொங்கிட்டு இருக்க? நான் அந்தரத்துல ஒண்ணும் சும்மா தொங்கிட்டு இல்ல, தியானம் பண்ணிட்டு இருக்கேன். என் மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அடடடடா, இவ்வளவு விஷயம் இருக்கா? உண்மையை சொல்லணும்னா இதை என்னால பார்க்கவே முடியலடா. ஏன் என்னாச்சு? நீ கொஞ்சம் கொஞ்சமா முட்டாளாயிட்டு வரதை என்னால பார்க்கவே முடியல. பட்ட பகல்ல எதுக்கு இப்படி பயங்கரமா வளர்ற நீ? என்னப்பா என்னாச்சு உனக்கு? உனக்கெல்லாம் என்னடா தெரியும் இதை பத்தி? பூதம் பாஸ் இதை பத்தி 3 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்திருக்காரு. அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது மூளை திறனை அதிகரிக்கும். உனக்கு இதை பத்தி என்ன தெரியும்? இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருப்ப. நான் இவ்வளவு சொல்லி ஏன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அட பாஸ் சொன்னது மூளை இருக்கவங்க தன்னோட மூளையை இன்னும் நல்லா உபயோகப்படுத்துறதுக்கு பண்ணணும் இத. ஆனா மூளையே இல்லாத நீ எதுக்கு பண்ற? என்ன பார்த்து நீ என்ன சொன்ன சொல்லு? மூளையே இல்லாதவன் சொன்ன. அப்படின்னா என் நண்பன் உனக்கு தானே மூளை இல்ல? உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் நான் முன்னாடியே சாம்பியன். அப்படியா? என்னால இதை நம்ப முடியலையே. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஆசனாஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லாமே எனக்கு அத்துப்படி. உனக்கு வேணும்னா கூட என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். அதை மட்டும் நீ கரெக்டா பண்ணனா இந்த உலகத்திலே பெரிய பலசாலியா மாறிடுவ. பூமியில தலைய வச்சு தலைகீழா நிக்கணும். இத பண்ணாலே போதும், பெர்ஃபெக்ட் சாம்பியனா நீ மாறிடுவ. நிஜமாவாடா? தலையை கீழே வச்சு காலை மேல வைக்கிற ஆசனம் பெரிய ஆசனம் தான். ஆனா அது எனக்கு வெரி வெரி சிம்பிள். எனக்கும் தெரியும், அது ரொம்ப சிம்பிள் தான். நீ நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்ப்பா. மாட்டுன மகனே உனக்கு இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே பிளான் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நீ இப்படி பண்ணதுனால எனக்கு சாக்லேட் வேற கிடைச்சிருக்கு. நண்பா ரொம்ப ரொம்ப நன்றி. டேய் டேய், அது எனக்கு சொந்தமானது. ஒழுங்கு மரியாதையா எனக்கு சொந்தமான சாக்லேட்டை என்கிட்ட கொடுத்துடு. இல்ல என்ன நண்பா, சாக்லேட்டா இப்ப முக்கியம்? நீ பண்ணிட்டு இருக்க வேலையை கண்டினியூ பண்ணு. நீ சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்படுறதானே? ஏண்டா அதுக்குன்னு எவ்வளவு நேரம் இப்படியே தொங்கிட்டு இருக்குது? இறக்கு. முடியாது முடியாது, நீ அங்கே தான்டா இருக்கணும். சாக்லேட் உனக்கு இல்ல, நீ அங்கே தான் தொங்க போற. இங்க பாருடா, இந்த மாதிரி செய்யறதெல்லாம் சீட்டிங். இப்படி பண்ண கூடாது. நான் பாஸ் கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அவர் உன்னை பயங்கரமா திட்டுவாரு. போது நிறுத்து, அது அப்புறம் பாத்துக்கலாம். இதோ சாக்லேட் இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாத்தியா? எனக்கு மட்டும் தான் இந்த சாக்லேட் சொந்தம். எவ்வளவு பிரமாதமான சாக்லேட்டா இருந்தாலும் அது இனிமே உனக்கு இல்லடா. எப்படியோ நீங்க சண்டை போட்டு என்கிட்ட இதை கொடுத்துட்டீங்களே, ரொம்ப நன்றி. பாய் பாய் பசங்களா. ஏய், ஒழுங்கா எங்க சாக்லேட் திருப்பி கொடுத்துரு. நில்லுன்னு சொல்றோம்ல, உனக்கு கேட்கலையா? அது எங்களுக்கு சொந்தம். குழந்தைங்களுக்கு பிடிச்சது சாக்லேட் தான். ஆனா அத பார்த்தோம் இந்த குழந்தை சிரிக்கலையே. அப்படின்னா இந்த குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கலையோ? ஒரு சில குழந்தைங்களுக்கு மில்க் சாக்லேட் மட்டும் தான் பிடிக்கும். சில பேருக்கு ஃபுல்லா கிரீமியான சாக்லேட் தான் பிடிக்கும். ஒருவேளை அப்படி இருக்குமோ? இருக்கலாம்டா, வாய்ப்பு இருக்கு. சில குழந்தைங்களுக்கு கிரீம் பிஸ்கெட் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆட ஆரம்பிச்சிட்டாங்கடா. உங்களுக்கு மண்டையில மசாலா இருக்குதா இல்லையாடா? நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு நீங்களா ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. அவன் சோகத்துல இருக்கான். அதனாலதான் குழந்தை சாக்லேட்டை பார்த்து சிரிக்கவே இல்லை. என்னது சோகமா? அப்ப நம்ம உனக்கு உதவலாம். ஹலோ குட்டி பையா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மைக்கேல். ஹலோ மைக்கேல் குட்டி, நீங்க ஏதோ சோகத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ஆமா, நான் சோகமா இருக்கேன். எதுக்கு சோகமா இருக்க? உனக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்து டார்ச்சர் பண்ணாங்களா? இல்ல என்னுடைய சோகத்துக்கு காரணம் அப்பா நான் கேட்ட சைக்கிளை வாங்கியே தரல. அதனாலதான் நான் இப்ப சோகமா இருக்கேன். அப்படின்னா அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்காக எல்லாம் கவலைப்படக்கூடாது. வேற எதுவும் பிரச்சனை இல்லையா உனக்கு? அப்பாலாம் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ என்னுடைய பிரச்சனை அது இல்ல, வேற. அது என்னுடைய ஒரே ப்ராப்ளம் மாண்டுவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். அவங்க என்னையும் என் சைக்கிளையும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் தினமும் சைக்கிள்ல தான் போயிட்டு வருவேன். நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாண்டுவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. எனக்கு எப்பவுமே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மாண்டோடைய சைக்கிள் ரொம்ப ஸ்பீடா ஓடும். அப்பா அவன் எனக்கு குறுக்குல சைக்கிளை ஓட்டிட்டு வந்து எனக்கு கீழே விழ வைப்பான். அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை சுத்தி நின்று சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அதனால நான் இப்பெல்லாம் சைக்கிள்ல போறதையே விட்டுட்டேன். என்னுடைய சந்தோஷமே சைக்கிள் தான். அதுல கூட என்னால போக முடியல. ஒண்ணு இல்ல மைக்கேல், இனிமே நீ சைக்கிள் ஓட்டுற இடத்துல உனக்கு யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? எப்படி இத பண்ணுவீங்க? நான் தான் அங்க போன உடனே மாண்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருப்பாங்களே, அவங்கள என்ன பண்றது? கண்டிப்பா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு தெரியும். நான் தான் சொல்றேன்ல. இல்ல, அவங்கள கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப மோசம். அப்ப உன் சைக்கிளை நான் மேஜிக்கல் சைக்கிளா பண்ணா எப்படி இருக்கும்? மேஜிக்கல் சைக்கிளா? ஆனா அது எப்படி பண்ண முடியும்? அப்படி பண்ணாலும் அவங்க அங்க வந்துருவாங்க.
ஒரே தடவை மேஜிக்கல் சைக்கிளை பாரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பயம். பயமா? அசிஸ்டன்ட் எஸ் சார். அப்படின்னா என்ன பண்ணலாம்? வாழ்க்கை முழுக்க பயந்துட்டே இருக்க கூடாது. நம்மள பயமுறுத்தினா அவங்கள பயப்பட வைக்கணும். நமக்கு கொடுத்த பயத்தை நம்ம திரும்ப கொடுக்கணும். அவங்க நம்மள பார்த்து ஓடுற அளவுக்கு செஞ்சிடணும். உனக்கு புரிஞ்சிருச்சுல மைக்கேல்? வா வா போய் மேஜிக்கல் சைக்கிள் பார்க்கலாம். போடா மைக்கேல் செல்லம், போய் உன் சைக்கிள் எடுத்துட்டு வா. ஓகே. போங்கடா டேய் தக்கலா பக்கலா, என்ன பண்ணணும்னு தெரியும்ல. பாஸ், நான் வேணா சைக்கிளோட சீட்ல உட்காந்துக்கவா? ஆமாமா, சைக்கிளோட சீட்ல உட்காந்துக்கோ. அப்புறம் என்ன மைக்கேல் நடந்து வருவானா? போடா டேய், சைக்கிளை நாம தான் பேலன்ஸ் பண்ணணும். இப்பதான் நான் புரியுது, என்னோட பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. இது யாருடைய சைக்கிள்? என்னுடைய சைக்கிள் ப்ளூ கலர்ல தானே இருக்கும். இந்த கலர்ல இருக்கு. என்னுடைய சைக்கிள் கண்டிப்பா இப்படி எல்லாம் இருக்காது. யார் அதை எடுத்தாங்க? அவங்களாம் எங்க போனாங்க? மைக்கேல், இனிமே இதுதான் உன்னோட மேஜிக்கல் சைக்கிள். இது இனிமே உன்கிட்ட தான் இருக்கணும். நீ இதுல வேகமா போய் அவங்கள பயமுறுத்தலாம். ஓ. மைக்கேல், நீ பயப்பட வேண்டாம். அவங்கள விட வேகமா உன்னால சைக்கிள் ஓட்ட முடியுங்கிறத நம்பு. அவன் திரும்பவும் வந்துட்டான் போல இருக்க. நான் போறேன் இரு. எதிர்க்க ஒரு சைக்கிள் வருது. நம்ம ரெண்டு பேரும் இப்ப அவனை அடிச்சு தூக்கலாமா? இப்போ நீ போறியா? போறேன். வாடா குழந்தை, வாடா, சீக்கிரம் வா. உனக்கு ஒரு நல்ல பரிசு காத்திருக்கு. டேய் மோட்டு, அவன் மட்டும் இப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தான்னு வையன், அவன் தான் சாம்பியன் ஆயிடுவான். அவன் எவ்வளவு பிரமாதமா ஓட்டுறான் பாரு. அவன் சாம்பியன் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அவனை என்ன பண்றன்னு பாரு. வாவ் 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 வாவ்! இது சைக்கிளா இல்ல ஹெலிகாப்டரா இப்படி பறக்குது? ஒரு சைக்கிளை ஓட்டிட்டா நீ பெரிய சாம்பியன் ஆயிட்டதா நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் நினைச்சா முடியாதா? ஓ, அந்த நினைப்பு வேற இருக்கா? உனக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு போல இருக்கே. ரேஸ் வச்சுக்கலாம், வரியாடா? எதுக்கு பயப்படுற மைக்கேல்? ஓகே சொல்லு. ஓகே சொல்லு, உன்னால ஓகே முடியும். சொல்லு, ஓகே ஓகே சொல்லு. சொல்லு, உன்னால முடியும். ரேஸ், ஓகேன்னு ரேஸ், ஓகே சொல்லு. ரேஸ். ஓகே மண்டு, நம்ம ரேஸ் வச்சுக்கலாம். ஹே கமான் மோண்டு, இந்த ரேஸ்ல நீ தான் ஜெயிக்கணும், புரிஞ்சுதா? இன்னைக்கு அவன் தோத்து தான் போறான் பாருங்க. ஓ நோ, சைக்கிளுடைய கலர் திரும்பவும் மாறிடுச்சு. இது இப்போ நார்மல் சைக்கிள் தான். இப்போ இந்த சைக்கிள் மேஜிக் சைக்கிள் இல்ல. அங்கிள், நீங்க எங்க இருக்கீங்க? டம் டம் டம். மைக்கேலோட சைக்கிளை மாத்த போறோம். வாங்க. சூப்பர், இப்ப இது மாறிடுச்சு. என்னுடைய சைக்கிள் மேஜிக்கல் சைக்கிள் ஆயிடுச்சு. அதனால இப்போ நான் தான் ஜெயிக்க போறேன், எல்லாரும் தோக்க போறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், மேஜிக்கல் சைக்கிள் இருந்தா கூட உன்னோட பயத்தை நீ போக்கி அவங்களை எதிர்த்து ஜெயிக்கணும். உனக்கு எப்பவுமே நாங்க துணையா இருப்போம். ஓகே? ஆமா ஆமாமா, நீ இத பிரமாதமா ஓட்டி ஜெயிக்கணும். ஓகே, ரெண்டு பேரும் ரெடியா? 1 2 3 கோ, போலாம். பாஸ், இப்ப நாம அங்க இல்லையே. இப்ப மைக்கேலுக்கு மட்டும் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப அவன் தைரியமா இருப்பான். அவனே ஓடட்டும். நம்ம உதவி இல்லாமலே அவன் ஜெயிப்பான். அசத்திட்ட மைக்கேல், அசத்திட்ட. காலக்கிட்ட மைக்கேல், பின்னிட்ட. நான் சொன்ன பாத்தியா? அட, வேற வாவ், லெவல்ல சூப்பர், கலக்கிட்ட அப்படியே போயிட்டாரு. மைக்கேல். வாவ், இப்போ என்னுடைய மேஜிக்கல் சைக்கிள் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அட, இது இப்போ நார்மல் சைக்கிள் ஆயிடுச்சு. மேஜிக்கல் சைக்கிள் எங்க போச்சு? அட, அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அவன் நம்பிக்கை இழந்துருவானே.
இங்க பாரு, மேஜிக்கல் சைக்கிளை வச்சு ஜெயிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அப்ப என்னுடைய மேஜிக்கல் சைக்கிள் எங்க போச்சு? உன்னோட சைக்கிள் நீ ஜெயிச்சினா அது பெரிய விஷயமா இருக்கும். இதுதான் மைக்கேலோட சைக்கிள், இதுலதான் நீ ஜெயிக்கணும். சரியா? உன்னால முடியும், நீ முயற்சி பண்ணி இதை ஓட்டணும். உன்னோட சைக்கிளை நீ ஓட்டி ஜெயிச்சினா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். கண்டிப்பா அந்த வெற்றி உன்னோடதா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா என்னுடைய சைக்கிள்ல நான் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். நீயே பாரு. ஓ, பரவாயில்லையே மைக்கேல், உன்னுடைய குட்டி சைக்கிளை வச்சு நீ கலக்கிட்ட, ரேஸ்லயும் ஜெயிச்சிட்ட. இப்பவாது புரியுதா? மன்னிச்சிடு நண்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உன்னை ரொம்ப தொலை பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிடு. ஆமா, நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, சாரி மைக்கேல். அட, எனக்கு மன்னிப்பெல்லாம் வேண்டாம். நீங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அங்கிள். ரொம்ப நன்றி. மேஜிக் அங்கிள். நான் மேஜிக்கல் அங்கிள்லாம் கிடையாது. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடு. இப்ப நீ வீட்டுக்கு போ. எப்பவுமே தைரியத்தோட இரு. எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம். புரியுதா? புரிஞ்சுது அங்கிள். பாத்தீங்களா, அவனோட பயம் இப்ப அவன் கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. இப்ப ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி நீங்க இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க பாஸ். நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல போறோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் மாஸ் பண்றோம். நமக்குன்னு ஒரு புது ஹோட்டல் பார்த்து வச்சிருக்கேன். அங்க விதவிதமான உணவுகள்லாம் இருக்கு. இது ரொம்பவே நல்ல ஒரு ஹோட்டல் தான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு மேலயும் டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பிடலாமா? ஓகே, சூப்பர். இதுக்கு மேல நாம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? வாங்க போலாம்.